நான் ஆல்ரெடி 2 வீடியோ போட்டிருப்பேன். எங்கள் ஊரில் திருவிழா நடந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு. இந்த வருஷம் என் ஹஸ்பண்ட் வந்து அக்னிகாரகம் எடுக்கிறாங்க. இது 3 வருஷத்துக்கு ஒரு வாட்டி எங்கள் ஃபேமிலியிலேருந்து அக்னிகாரகம் எடுக்கிற மாரி வரும். இந்த வருஷம் வந்திருந்தது. சரி அது எங்கள் ஃபேமிலியில் வந்து ஹஸ்பண்ட் எடுக்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்காக எல்லாமே தேவையான திங்ஸ் எல்லாம் நைட்டே போய் நானும் ஹஸ்பண்டும் வந்து வாங்கிட்டு வந்துட்டோம். கோவிலேருந்து லிஸ்ட்டு கொடுத்துருந்தாங்க என்னென்ன வேணும்னு சொல்லிட்டு. எல்லாமே வாங்கிட்டு ஹஸ்பண்டுக்கு வந்து வேஷ்டி வந்து எல்லோ கலர் பார்த்தோம் கிடைக்கல. அதனால் ஒயிட் கலர் எடுத்து அது மஞ்சத்தூளில் நனைச்சி அதுவும் காய வச்சு எல்லாமே செட்டாக எடுத்து வச்சிட்டோம். அதுக்கப்புறம் காலில் சலங்கை கட்டுறதுக்கு சலங்கு வாங்கி சலங்கு கட்டும்போது காயமாக்கக்கூடாதுன்றதுக்காக வேஸ்ட்டு துணியும் நல்லா கிழிச்சு எல்லாமே செட்டாக எடுத்து வச்சாச்சு. அதே மாதிரி அக்னி கரகரத்துக்கு போடுற பானை, அதில் போடுறதுக்கான விறகு, அதுக்கப்புறமேட்டா தகடு எல்லாமே வாங்கி ரெடியாக வச்சுட்டோம். ஹஸ்பண்ட் வந்து காலையில் சீக்கிரமாக போகிற மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க. நான் சீக்கிரம் எழுந்து ரெடி ஆகிட்டு பாப்பா கொஞ்சம் லேட்டாக தான் ரெடி பண்ணி விட்டேன். ஹஸ்பண்ட் வரதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி பாப்பா ரெடி பண்ணி விட்டுட்டோம். ஹஸ்பண்ட் காலையில் 6 மணிக்கு கோவிலுக்கு போயிட்டாங்க. அங்கே வந்து ஓமம் வளர்ப்பாங்க. ஓமம் வளர்த்ததுக்கப்புறமா பம்பக்காரங்க வந்து வீட்டிலேருந்து அழைச்சிட்டு போவாங்க. நம்ம அதுக்கு தேவையானதெல்லாம் தட்டில் எடுத்து வச்சு தட்டு வரிசை மாதிரி எடுத்துகிட்டு கோவிலுக்கு வரணும். 9:30 மணி போல் பம்பக்காரங்க வந்திருந்தாங்க. வந்ததும் வீட்டிலேருந்து சாமி கும்பிட்டுட்டு வீட்டிலேருந்து அழைச்சிட்டு போனாங்க. பக்கத்தில் தான் கோவில், ஒரு 10 நிமிஷம் போல் தான். கோவிலுக்கு போயிட்டு கோவிலில் தான் ஹஸ்பண்டை ரெடி பண்ணுவாங்க. ஹஸ்பண்டை ஃபுல்லாக ரெடி பண்ணிவிட்டு 10:30 மணி போல் ஊர்வலத்துக்கு போனாங்க. ஊர்வலம் போயிட்டு திரும்பவும் கோவிலுக்கு வரதுக்கு 12 மணி ஆயிடுச்சு. பூ மிதிப்போம் இல்லையா, அந்த இடத்துக்கு தான் வந்து அக்னி பற்ற வைக்கணும். அக்னி பற்ற வச்சுட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் போல் பாப்பாவை தூக்கிட்டு ஹஸ்பண்ட் பூ மிதிச்சாங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.